வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம கம்பு மாவு போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்ச மாவு, அதை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது வெங்காயம், பெரிய வெங்காயம், அது 3 வெட்டி வச்சுருக்கிறேன். இது கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகா, இது கம்பு மாவு இது வச்சுருக்கிறேன். சீரகம், பெருஞ்சீரகம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசி மாவில் இந்த கம்பு மாவை சேர்க்குறேன் பாருங்கள். அரிசி மாவோட சேர்த்து கம்பு மாவு சேர்த்தாச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போடுறேன் பாருங்கள். அதோட கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் பாருங்கள். சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். காணத்தக்கன உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இதெல்லாம் ஒன்றா சேரும். இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாயந்தரம் பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதோட டீ இதுகள்லாம் போட்டு கொடுத்தா நம்ம வீட்டில் பெரியவங்களாம் நல்லா விருப்பமாக இந்த இது சாப்பிடுவாங்க. இது நம்ம இந்த கம்பு மாவு சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இந்த கம்பு மாவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா நாங்கள் இது செஞ்சு பார்த்து சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறோம். அது மாதிரி நீங்களும் மக்களை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் மக்களே, எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை இப்போ போட போகிறோம் பாருங்கள். இதை போட்டுட்டு நம்ம கரண்டியால் கிண்டி விட்டுக்கிறணும் ஒரு தடவை. பாருங்கள் மக்களே, கம்பு மாவு வடை ரெடி ஆகிருச்சு. 5 நிமிஷத்தில் வடை ரெடி பண்ணிட்டோம். நல்லா இருக்கும் இந்த வடை. நீங்கள் வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பெரியவங்களுக்குலாம் உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கும் இது உடம்புக்கு நல்லது. இது கம்பு மாவு எந்த கெடுதும் கிடையாது, நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு